வணக்கம். நம்ம இப்போது நெட்வொர்க் லேயர் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நெட்வொர்க் லேயர் அப்படின்னா என்னென்னா, அது சோர்ஸ்லேருந்து பேக்கெட்ஸை கெட் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும். பேக்கெட்ஸ் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறப்போ நடுவில் நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒவ்வொரு ரவுட்டர்ஸையும் அது கடந்து தான் டெஸ்டினேஷனுக்கு போய் அடைய வேண்டும். இதை தான் நம்ம ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரவுட்டராக அது ஹாப் ஆகி கடைசியில் அந்த டெஸ்டினேஷன் எங்கே சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஸோ இது எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்மிஷனை சார்ந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த நெட்வொர்க் லேயர் அந்த சப்நெட்டோட டோபாலஜியை முன்னமே அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் கரெக்டாக ரவுட்டிங் ஆகும். ஏன்னா எந்த ரவுட் வழியாக போனால் பேக்கெட் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே போய் அடையும், இதை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்நெட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே டோபாலஜினா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ டோபாலஜி அப்படின்றப்போ அந்த சப்நெட்டை யார் ஓன் பண்ணிருப்பாங்க? ஐஎஸ்பி, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த சப்நெட் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, நம்ம எப்படி அந்த பேக்கெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேரும், இதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் நெட்வொர்க் லேயர். ஸோ தகுந்த வழியை அது சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஒருவேளை சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரெண்டுமே வெவ்வேறு நெட்வொர்க்கில் இருக்கலாம். இருந்தாலும் ஐபி வேற்றுமையை டீல் பண்ணுறதுக்கு ஏற்ற விதமாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்படுது. ஹோஸ்ட்டுக்கும் ரவுட்டருக்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன், அதாவது ஒரு யூனைட்டி தேவைப்படுது. அப்போ தான் இந்த வேற்றுமையை அதால் ஓவர் கம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபினாலேவும் நெட்வொர்க் லேயருடைய ஒரு ப்ரோட்டோகால் தான் இந்த ஐபி. நெட்வொர்க் லேயர் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளால் டேட்டாகிராம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற முடியுது. டேட்டாகிராம்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பின்வரும் லெசனில் பார்க்கவிருக்கிறோம். ஸோ நெட்வொர்க் லேயர் தான் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் அசைன் பண்ணுது ஒவ்வொருக்கும் நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறப்போயும். ஸோ நம்ம ரவுட்டர்ஸில் அந்த டேட்டாஸ்லாம் ரூட் ஆகி போகுதுன்னா அந்த என்டையர் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த நெட்வொர்க் லேயர் தான். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்ஸ் அப்படின்னா, நெட்வொர்க் லேயரில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான கோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோல் பாத் டிட்டர்மினேஷன். அந்த ரூட் கரெக்டாக அந்த பேக்கெட்ஸை சென்ட் பண்ணுறதுக்கான ரூட்டை இந்த நெட்வொர்க் லேயர் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்ப்யூட்டரில் இருந்து டேட்டா இந்த ரவுட்டரை போய் அடையும். அதை தொடர்ந்து இந்த சர்வருக்கு போய் சென்று அடையும். ஸோ இது மூலமாக சர்வர் டு கம்ப்யூட்டர் நம்மளால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. ஸோ இப்படி ஒவ்வொரு சர்வர் கம்ப்யூட்டர் மூலமாகவும் நம்மளால் கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோக்கால் தான். ஸோ இங்கே இருக்கிற கம்ப்யூட்டரோட கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கலாம். காரணம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ்னால தான் இது சாத்தியமாக முடியுது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த சோர்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர் போகிறதா வச்சுக்கலாம். இதை ஒரு சோர்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம வச்சுக்கலாம், இதை டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டராக வச்சுக்கலாம். ஸோ சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அந்த பேக்கெட் சென்ற வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேக்கெட் இந்த ரவுட்டருக்கு வரும். அதை தொடர்ந்து அடுத்த ரவுட்டருக்கு அது ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்மீடியட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து அந்த பேக்கெட் 2 டெசிஷன் எடுக்கணும். ஒருவேளை பேக்கெட் இந்த வழியாக போகிறதா அல்லது இந்த வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா. ஸோ இந்த 2ஆம் கட்ட நிலைமையில் இப்போ இந்த இருக்கிற ரவுட்டர் இருக்குது. ஸோ இந்த ரவுட்டர் ஒன்று அந்த வழியாகவும் பேக்கெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது நம்ம இந்த சைட் பார்த்தா இந்த வழியாகவும் பேக்கெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ரவுட்டிங் டெசிஷனை அந்த ரவுட்டர் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரவுட்டர் என்ன பண்ணுன்னா, எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெஷர் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்த வழியா அல்லது செகண்ட் வந்த வழியா. ஸோ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ இந்த வழியாக வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அல்லது அடுத்து அதை சுற்றி வந்தால் எவ்வளோ நேரம் எடுக்கும், அதை டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரவுட்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எஸ்டிமேட் பண்ணி அது வழியாக தான் பேக்கெட் சென்ட் பண்ணணும். இப்போ இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இப்போ போட்டுட்ருக்கிற அந்த லைன் தான். ஸோ அந்த லைன் வழியாக போகிறப்போ பேக்கெட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஏற்கனவே போட்ட லைனில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்குது. ஸோ 2 தடவை ரூட்டிங் பண்ணால் தான் ரூட்டிங் ஆகும். ஆனால் இப்படி வர்றப்போ ஒரே ரவுட்டரில் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரவுட்டர் வழியாக அதுக்கடுத்து
இங்கே இந்த டேட்டா அப்படியே இந்த ரவுட்டருக்கு போய் இந்த கம்ப்யூட்டரில் ஜாயின் ஆயிரும். ஸோ ஒரு ஒரு லிங்க் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இதனால வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டேட்டா சென்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வழியாக நம்ம டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லிங்க்கில் நம்ம ரவுட்டிங் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் தள்ளப்படுறோம். ஸோ இந்த பாத் டிட்டர்மினேஷனுக்கெல்லாம் ரவுட்டர் உதவுது. அதுக்கடுத்ததாக ஸ்விட்சிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ரவுட்டரோட இன்புட்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்சிங் கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்விட்சிங் மூலமாக தான் ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டருக்கு டேட்டா பாஸ் பண்ணுது. அதற்கு இந்த ரெண்டு ரவுட்டரும் தங்களுக்குள்ள ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணிக்கணும். ஸோ அதாவது ரெண்டும் தங்களுக்குள்ள கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும். அது மூலமாக தான் அந்த ரெண்டு ரவுட்டரும் தங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றத்தை நிகழ்த்தி கொள்ள இயலும். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ரவுட்டரும் தங்களுக்குள்ள ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் ஏற்படுத்திக்கிறது. இது மூலமாக அந்த சென்டர் தான் விரும்பி அந்த டேட்டாவை ரிசீவருக்கு சென்ட் பண்ணிக்கிறது முடியுது. ஏன்னா எல்லா ரவுட்டரும் தங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று பிணைந்து இணைக்கப்பட்டு உள்ளது. இது மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் ரவுட்டர்ஸில் நடக்குது. இப்போ இது வந்து இந்த ரவுட்டர்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒன்று சென்னையில் இருக்கலாம், இன்னொன்று வந்து அமெரிக்காவில் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் இருந்தாலும் இந்த ரவுட்டர் மூலமாக நம்மளால் கனெக்ட் செய்ய முடியுது. அடுத்ததாக கால் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா சில ரவுட்டர்ஸ் வந்து கால் செட்டப் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஒவ்வொரு ஃபோன் கால்ஸும் ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. நெட்வொர்க் டேட்டா லிங்க் ஃபிசிக்கல், அதை தொடர்ந்து இதுக்கு ஒரு நெட்வொர்க் டேட்டா லிங்க் ஃபிசிக்கல். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நெட்வொர்க் டேட்டா லிங்க் ஃபிசிக்கல் லேயர்ஸ் இருக்குது. ரூட்ஸை வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அதை எஸ்டிமேட் பண்ணி அதற்கப்புறம் ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணும். அதற்கப்புறமா தான் அந்த பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ ரவுட்டிங்கும் ஃபார்வர்டிங் அப்படின்னா என்ன? ஸோ பேக்கெட்ஸை வந்து ஒரு ரவுட்டருடைய இன்புட்லேருந்து அந்த அடுத்த ரவுட்டருடைய அவுட்புட்டுக்கு அது ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபார்வர்டிங். அதே இது பேக்கெட் எந்த ரூட் வேலை ட்ராவல் ஆகுது, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணுறப்போ அதுதான் ரவுட்டிங். இதுக்கு வந்து அது ஒரு ரவுட்டிங் அல்காரிதமை மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த வழியாக போனால் நான் சீக்கிரமாக போய் சேர முடியும், அந்த ரவுட்டர் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணி அது வழியாக அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணும். அடுத்ததாக அனாலகினா என்னன்னா சிமிலாரிட்டி அல்லது ஒற்றுமை என்று அர்த்தம். இப்போ ரவுட்டிங்னு எடுத்துட்டா அது ட்ரிப்பை பிளான் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த ரவுட்டர் வந்து ஒவ்வொரு ரவுட்டர் வழியாக அந்த பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுது. ஒவ்வொரு ரவுட்டர்ஸும் ஃபஸ்ட் இந்த ரவுட்டருக்கும் நடுவில் ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் நடக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா இந்த ரிசீவருக்கு வந்து சேருதுன்னா நடுவில் எல்லா ரவுட்டர்ஸும் தங்களுக்குள்ளே கனெக்ட் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அது மூலமாக தான் வந்து அந்த தகவல் பரிமாற்றம் நடக்குது. ஃபார்வர்டிங் அப்படின்றப்போ அதால் ஒவ்வொரு பேக்கெட்ஸும் ஃபார்வர்ட் பண்ண முடியுது. இப்போ ரவுட்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேக்கெட்ஸை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ரூட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரவுட்டிங் வந்து ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம், டைனமிக்காகவும் இருக்கலாம். ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து அந்த ரவுட்டர் தான். ஸ்டாட்டிக்ன்றப்போ நம்ம ரூட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது என்ன பாத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிடுவோம். ஆனால் டைனமிக் அப்படின்றப்போ அந்த ரூட்டிங் வந்து அது பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அந்த சமயத்தில் அதுவாகவே டிட்டர்மைன் பண்ணி ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த ரவுட்டர் வந்து டேட்டா லிங்க் லேயர்லேருந்து ரிசீவ் ஆன பேக்கெட்டை டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும். ஸோ சோர்ஸில் ஒரு டேட்டா லிங்க் லேயர் இருக்கும், டெஸ்டினேஷனில் ஒரு டேட்டா லிங்க் லேயரில் இருக்கும். ஸோ அந்த சோர்ஸ் டேட்டா லிங்க் லேயர்லேருந்து பேக்கெட்டை ரிசீவ் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் டேட்டா லிங்க் லேயருக்கு அனுப்புது அப்படின்னா நடுவில் இன்டர்மீடியேட்டில் நிறையா நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ், அதாவது அந்த ரவுட்டர்ஸ் தான் வந்து இந்த டெசிஷன் ஏற்படுத்தணும். நான் இங்கே ஃபாலோ பண்ணி போகிறதா இல்லை வேறு ஏதாவது ரூட்டில் ஃபாலோ பண்ணி போகணுமா, எந்த ரூட்டில் நான் ஃபாலோ பண்ணனா என்னால் இந்த பேக்கெட்டை குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இந்த ரவுட்டர் தான். ஸோ இந்த முக்கியமான சாய்ஸஸ் அல்லது டெசிஷன் இதை நிர்ணயம் செய்வது தான் இந்த ரவுட்டரோட முக்கியமான வேலையே. ஸோ இந்த முக்கியமாக அதை கணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து தான். எந்த வழியாக நான் பேக்கெட்டை சென்ட் பண்ணணும், நான் அதை இந்த பேக்கெட்டை இந்த வழியாக சென்ட் பண்ணால் எவ்வளவு நேரம் பிடிக்கும், அதே பேக்கெட்டை இன்னொரு வழியாக சென்ட் பண்ணால் எவ்வளவு நேரம் பிடிக்கும். ஸோ 2 வழியும் கம்பேர் பண்ணி எந்த வழி ஷார்ட்டாக இருக்குமோ அந்த வழியாக பேக்கெட்டை சென்ட் பண்ணணும். இப்போது அது மூலமாக வந்து நம்மளால் சீக்கிரமாக அந்த டேட்டாவை சென்ட் பண்ண முடியுது. இன்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு எடுத்துட்டா 2 ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்
வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உதவுவதான் இந்த இன்டர் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கெட் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு வந்து சேரும். அந்த டேட்டா லிங்க் லேயர் 2 ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வர்ற அந்த டேட்டா லிங்க் லேயருடைய ஹெட்டர்ஸ் வந்து ரிசீவிங் லேயரில் உள்ள அல்லது ரிசீவரில் உள்ள அந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து அதை ரிமூவ் பண்ணும். அதாவது அந்த ஹெட்டரை மட்டும் முறித்து எடுத்துட்டு அந்த சென்டராக இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை டேட்டா லிங்க் லேயருக்கு பாஸ் பண்ணி அப்புறம் அதோட ஃபிசிக்கல் நெட்வொர்க்கு அதை பாஸ் பண்ணும். ஸோ அந்த டேட்டா எந்த கம்ப்யூட்டருக்கு வேணுமோ அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து சேருது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஹெட்டர் ஜாயின் ஆகுது, இன்னொரு இடத்துல ஹெட்டர் ரிமூவ் ஆகுது அல்லது உரிக்கப்படுது. ஸோ எந்த இடத்துல ஹெட்டர் ஜாயின் ஆகுதோ அது சோர்ஸ். ஸோ ஏன்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறப்ப தான் அந்த ஹெட்டர் ரிமூவ் பண்ணப்படுது. அந்த ஹெட்டரோடைய சேர்த்து நம்ம வந்து ரிசீவருக்கு ஜாயின் பண்ணி அனுப்ப முடியாது. காரணம் ரிசீவரால் அந்த ஹெட்டர் டேட்டாவை வாசிக்க முடியாது. ஸோ அந்த ஹெட்டர் வந்து ரிசீவரில் வந்து ரிமூவ் பண்ணப்படுது. ஸோ நடுவில் வந்து கன்ஜஷன் கண்ட்ரோல் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. கன்ஜஷன்னா என்ன? நெருக்கடி. ஸோ நார்மலாக வந்து நம்ம அதிகமான பேக்கெட்ஸை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஜஷன் உருவாகுது. இப்போது ஒரு ரவுட்டருக்கு வந்து நிறையா பேக்கெட் வந்து இன்கமிங்கில் இருக்குது, அதாவது நிறையா பேக்கெட் அந்த ரவுட்டர் ரிசீவ் பண்ணுது, ஆனால் அது வெளியே தள்ளுற பேக்கெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்ஜஷன் அல்லது நெருக்கடி உருவாயிரும். ஏன்னா எல்லா பேக்கெட்ஸும் அந்த ஒரு ரவுட்டர்லேயே குமிஞ்சிரும். ஸோ அது வந்து ஒரு நெருக்கடி காலகட்டத்தை அமைச்சிரும் அந்த ரவுட்டருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு கியூ பில்ட் ஆகும். ஒவ்வொரு பேக்கெட்டாக வர வர ஒரு கியூ உருவாகிட்டே போகும். ஸோ அந்த ரவுட்டருடைய மெமரி இல்லாதனால அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னென்னா, ரவுட்டருடைய சிபியு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நெருக்கடி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சிபியு வந்து ரவுட்டருக்கு வந்து அதிகமாக இருக்கணும், அதோடைய கான்ஃபிகரேஷன் நிறையா இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பஃபர் ஸ்பேஸும் நிறையா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக கனெக்ஷன்லெஸ் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க இருக்கிறோம். கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ்க்கு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட் கம்யூனிட்டி. அதே இது கனெக்ஷன் ஓரியன்டுக்கு வந்து டெலிஃபோன் கம்பெனிஸ். ஸோ ஜென்ரலாக நான் ஏற்கனவே சொன்னது போல் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த டெலிஃபோன் கம்பெனிஸ். காரணம் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட் வந்தப்போ அவங்க தான் வந்து நீங்கள் டெலிஃபோன் ஜாக் நீங்கள் யூஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு முதல்ல முன் வந்தது இந்த AT&T போன்ற பெரிய நிறுவனங்கள் தான். அதற்கப்புறமா தான் இந்த இன்டர்நெட் கம்யூனிட்டி, அதாவது இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக இன்டர்நெட் கம்யூனிட்டியை உருவாச்சு. இப்போது கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சப்நெட் வந்து கனெக்ஷன்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ரூட் பண்ணுற எல்லா பேக்கெட்டும் இண்டிபெண்ட்டாக டெஸ்டினேஷனை போய் அடையுது. இதைத்தான் நம்ம டேட்டாகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வேஸ்ட் ஆகுது. என்னதான் பேண்ட்வித் வேஸ்ட் ஆனாலும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா ஒருவேளை கம்யூனிகேஷனே லாஸ் ஆனாலும் அதை நம்மளால் ஈடு செஞ்சிட முடியும். அந்த பேக்கெட்டை திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த பேக்கெட் லாஸை வந்து நம்மளால் ஈடு செய்ய முடியுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து TCP/IP ப்ரோட்டோகால். ஸோ கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ் வந்து நார்மலாக இந்த மோடம்ஸ் இதெல்லாம் வந்து கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட் சர்வீசஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதாவது கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் அந்த ஃபோன் கம்பெனிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா யூஸரும் இந்த காம்ப்ளெக்ஸான டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்காலை தங்களுடைய மெஷின் அல்லது அந்த கம்ப்யூட்டரில் இயங்கணும் அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் தான் வந்து நம்ம விர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம BSNL ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் அல்லது விர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூட்டை சூஸ் பண்ணும். அந்த ரூட்டில் ஒரு விர்ச்சுவல் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். எந்த ரூட்டில், அதாவது எந்த விர்ச்சுவல் சர்க்யூட் இருக்குதோ அந்த விர்ச்சுவல் சர்க்யூட் மூலமாக தான் எல்லா பேக்கெட்ஸும் சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு சென்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல நான் விர்ச்சுவல் சர்க்யூட் செட் பண்ணிருக்கிறேன், ஸோ அது இம்பார்ட்டண்ட். அதற்கப்புறமா கனெக்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விர்ச்சுவல் சர்க்யூட்டும் டெர்மினேட் ஆயிடும். அடுத்து IP அட்ரஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். IP அட்ரஸ் அப்படின்றது ஒரு 32 பிட் நம்பர். அந்த IP அட்ரஸ் ஒவ்வொரு ஹாஸ்டையும் ஒவ்வொரு ரவுட்டரையும் தனித்தனியே கண்டு அறியக்கூடியது.
இது வந்து 0லிருந்து 255 நம்பர் வரைக்கும் கொண்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. இது இப்போது ஐபி வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இன்வேலிட் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் அன்னோன் அப்படின்னு அர்த்தம். அதே ஐபி 127 அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் லோக்கல் ஹாஸ்ட் அல்லது பிஹெச்பி டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் 127.0.0.1ன்னு டைப் பண்ணி லோக்கல் ஹாஸ்ட் அதாவது லூப் பேக் அட்ரஸ் மூலமாக தான் அந்த பிஹெச்பி ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதான் வந்து லோக்கல் ஹாஸ்ட். உங்களுடைய ஓன் அட்ரஸ், உங்கள் கம்ப்யூட்டருடைய ஓன் அட்ரஸ் தான் இந்த லோக்கல் ஹாஸ்ட் அட்ரஸ் அல்லது லூப் பேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். 255 அப்படின்றது வந்து ப்ராட்காஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. லோக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்ப தான் 255 அப்படின்ற ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக சப்நெட்ஸ்லாம் இந்த 255 ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஐபி வந்து நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ், கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. கிளாஸ் ஏ வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் பி வந்து மிட் சைஸ் ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் சி வந்து சின்ன சின்ன ஸ்மால் என்டர்பிரைசஸ் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸில் வந்து 126 நெட்வொர்க்ஸ் வரைக்கும் இருக்கலாம். கிளாஸ் பியில் 128 இருந்து ஒரு 191 நெட்வொர்க்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா 192லேருந்து 223 நெட்வொர்க்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் வந்து குறிப்பிட்ட ஒரு வேல்யூவை தங்களுக்குன்னே கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நெட்வொர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடி இருக்குது. ஸோ கிளாஸ் ஏல எடுத்துட்டிங்கன்னா 127 தான் நெட்வொர்க் ஐடி. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த 255, 255, 255 இது மூணுமே ஹோஸ்ட் ஐடி. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு ஐபி வந்து கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியா, கிளாஸ் டியான்றதை டிட்டர்மைன் பண்ணுவோம். அந்த நெட்வொர்க் ஐடியும் ஹோஸ்ட் ஐடியும் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் சிலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதை வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்யூச்சர் யூஸ்க்காக ரிசர்வ் பண்ணிட்டாங்க இந்த கிளாஸ் இயை. ஸோ கிளாஸ் டி வந்து மல்டி காஸ்டிங் பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா ஹாஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா 2 அல்லது அதிகப்படியான ஹாஸ்ட் இருக்கிறாங்க, 2க்கு மேற்பட்ட ஹாஸ்ட்லாம் இருக்கிறப்போ இந்த கிளாஸ் டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் ஏன்னு எடுத்துட்டா நான் ஏற்கனவே சொன்னது போல் 127 தான் நெட்வொர்க் ஐடி. அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது எல்லாமே ஹோஸ்ட் ஐடி. இப்போ கிளாஸ் பின்னு எடுத்துட்டா 191, 255 இது ரெண்டுமே நெட்வொர்க் ஐடி. அதை தொடர்ந்து இருக்கக்கூடியதெல்லாம் ஹோஸ்ட் ஐடி. இப்போ கிளாஸ் சி அப்படின்னு எடுத்துட்டா 223, 255, 255 இதுதான் நெட்வொர்க் ஐடி. அதை தொடர்ந்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஐடி தான் ஹோஸ்ட் ஐடி. இது போல தான் நம்ம நெட்வொர்க் டாட் ஹோஸ்ட் ஐடி, நெட்வொர்க் டாட் ஹோஸ்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணுவோம். கிளாஸ் ஏக்கு ஒரே ஒரு நெட்வொர்க் ஐடி தான் இருக்கும். கிளாஸ் பிக்கு 2, கிளாஸ் சிக்கு 3 இப்படி தொடர்ந்துக்கிட்டே போகும். இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம டேட்டாகிராம்னா என்னென்னு பார்த்தோம், விர்ச்சுவல் சர்க்யூட்னா என்னென்னு பார்த்தோம். இது ஒரு கம்பேரிசன் இப்போ பார்க்கலாம். டேட்டாகிராம் சப்நெட்டில் நமக்கு வந்து சர்க்யூட் செட்டப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட்டில் கண்டிப்பாக நம்ம சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அதே போல் டேட்டாகிராம் சப்நெட்டில் வந்து எல்லா பேக்கெட்டும் சோர்ஸ் அட்ரஸும் டெஸ்டினேஷன் அட்ரஸும் கொண்டே இருக்கும். ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட் சப்நெட்டில் எல்லா பேக்கெட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி விர்ச்சுவல் சர்க்யூட் நம்பர் இருக்கும். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டா ரவுட்டர் வந்து அந்த கனெக்ஷன்ஸோடு என்ன மாதிரி கனெக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டை வந்து கொண்டு இருக்காது. ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட்ஸ் வந்து அந்த டோட்டல் இன்ஃபர்மேஷனும் அதோட ரவுட்டரோட அமைப்போடைய இன்ஃபர்மேஷனை அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். டேட்டாகிராம் சப்நெட்டில் எல்லா பேக்கெட்ஸும் இண்டிபெண்ட்டாக ரூட்டிங் ஆகும். ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட்டில் அப்படி கிடையாது. குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பார்த்துட்டா அந்த டேட்டாகிராம் பேக்கெட்டில் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டிஃபிகல்ட், அதே போல் கன்ஜெஷன் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட். ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட்டில் அது கொஞ்சம் அதிகம்ட்டே சொல்லலாம். ஸோ ஒருவேளை ரவுட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டேட்டாகிராம் பேக்கெட்டில் வந்து பேக்கெட்ஸ் வந்து லாஸ் ஆயிரும். ஆனால் விர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னா அந்த எந்த பேக்கெட் ஃபெயிலியர் ஆச்சோ அந்த பேக்கெட்டை வந்து திருப்பியும் பாஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணிடும் ரவுட்டர். ஸோ டேட்டாகிராம் சப்நெட் அண்ட் விர்ச்சுவல் சப்நெட்டுடைய ஒரு டிஃப்ரென்ஸே இதுதான்.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சர்க்யூட் சப்நெட்டுன்றப்போ நம்ம நார்மலாக டெலிஃபோன் ஜாக் மூலமாக யூஸ் பண்ணுறது தான் இந்த விர்ச்சுவல் சர்க்யூட் சப்நெட். அந்த டெலிஃபோன் ஜாக்கில் நம்ம இன்டர்நெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். நார்மலாக பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் தான் காமனான எக்ஸாம்பிளே. ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் சர்க்யூட் சப்நெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது விர்ச்சுவல் சர்க்யூட் செட் பண்ணணும். அந்த செட் பண்ண அந்த விர்ச்சுவல் சர்க்யூட் மூலமாக தான் எல்லா பேக்கெட்ஸும் ரவுட் ஆகும். ஸோ ஜென்ரல் ரவுட்டிங் அல்காரிதம் அப்படின்னா என்ன? ரவுட்டிங் அல்காரிதம் மூலமாக தான் ரூட்ஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த ரூட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கும். ஸோ எந்த வழியாக போனால் நான் ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ண முடியும், எந்த வழியாக நான் அந்த பேக்கேஜை சென்ட் பண்ணால் அது அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த ரவுட்டிங் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட்னஸ்ன்ற இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ரவுட்டிங் அல்காரிதமில். நான் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த நபருக்கு தான் அந்த பேக்கெட் போய் அடைய வேண்டும். ஸோ கரெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து ரவுட்டிங் அல்காரிதமுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். அதற்கடுத்து சிம்பிளிசிட்டின்னு வர்றப்போ நான் யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த டேட்டா சென்று அடைய வேண்டும். இதை நிர்ணயம் செய்வது ரவுட்டிங் அல்காரிதம். அதுபோல் ரோபஸ்ட்னஸ்னா ஒருவேளை என்னால் சென்ட் பண்ண முடியல அந்த டேட்டாவை அப்படின்னா தனக்குத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ரோபஸ்ட்னஸ். அதுபோக ஸ்டெபிலிட்டின்னு எடுத்துட்டா ரவுட்டிங் டெசிஷன்ஸை தானே எடுக்கக்கூடியதாக இருக்கணும். எந்த வழியாக நான் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணால் அந்த டேட்டா சீக்கிரமாக ரிசீவரை போய் அடையும். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி. ஃபேர்னஸ்ன்னு எடுத்துட்டா எல்லாத்துக்குமே ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக அலோகேட் ஆகிருக்கணும் எல்லா ரவுட்டருக்கும். அப்புறம் இதில் இம்பார்ட்டண்டான கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னது போல கரெக்ட்னஸ். யாரை சென்று அடையணுமோ அந்த பேக்கெட் அவங்கள தான் போய் சென்று அடையணும். சிம்பிளிசிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ரவுட்டிங் அல்காரிதம் காம்ப்ளெக்ஸாக இருக்க அதோடைய ஓவர்ஹெட் அதிகமாகும். அதாவது அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோபஸ்ட்னஸ் அப்படின்றப்போ எத்தனை நாள் ஆனாலும் அந்த நெட்வொர்க் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். இதுதான் ரோபஸ்ட்னஸ். ஒருவேளை ஹார்ட்வேர் ஃபெயில் ஆனாலும் சரி, சாஃப்ட்வேரே ஃபெயில் ஆனாலும் சரி, அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அந்த டோபாலஜியே மாறினாலும் சரி, அந்த ரவுட்டர் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கடுத்ததாக ஸ்டெபிலிட்டின்னு வர்றப்போ அது என்ன ஒரு காலகட்டத்திலும் உழைக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த ரவுட்டர். மட்டுமின்றி ஃபேர்னஸ்ன்றப்போ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு. எந்த பேக்கெட் ஃபஸ்ட்டு வருதோ அந்த பேக்கெட் தான் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு அல்லது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். FIFO பிரின்சிபல், இதைத்தான் வந்து FIFOன்னு சொல்லுவாங்க. ஆப்டிமாலிட்டி அப்படின்றப்போ த்ரோபுட்டும் டிலேயும் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டு இருக்கணும். ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ த்ரோபுட் வந்து அதிகமான டேட்டாவை அந்த ரவுட்டரால் ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து த்ரோபுட்னு சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து டிலேன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரவுட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு தான் இந்த ரவுட்டர் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரவுட்டர்ஸ் மூலமாக தான் அந்த பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ரவுட்டிங்கிறது தான் அந்த பேத் செலெக்ஷன். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸில் இருக்குது. ஸோ தங்களுக்குள்ளே அந்த நெட்வொர்க் டிரான்ஸ்லேஷனும் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரவுட்டிங் பண்ணுறப்போ நடக்கக்கூடிய அந்த நடுவில் அந்த கன்ஜஷனையும் அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுதான் ரவுட்டிங். நன்றி. முடிஞ்சு.